வணக்கம். விலக்கு பெற்ற நிறுவனத்தில் அதாவது எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல் பணிபுரிகிறீர்களா? ஆம் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. கடைசி வரை பார்த்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும். நீங்கள் வேலை செய்யும் நிறுவனம் உங்களின் இபிஎஃப் பங்களிப்பை நீங்கள் வேலை செய்யும் விலக்கு பெற்ற நிறுவனத்தால் நிறுவப்பட்ட அறக்கட்டளையில் டெபாசிட் செய்தால் எவ்வாறாயினும் உங்களின் உரிமைகள் இபிஎஃப் உறுப்பினர்களை விட குறைவாக இருக்காது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணியில் சேரும்போது உங்கள் யுஏஎன் உடன் இணைக்கப்பட்ட இபிஎஃப் கணக்கு எண்ணை பெறுவீர்கள். இந்த யுஏஎன் உறுப்பினர் வேலை செய்யும் நிறுவனத்தின் முதலாளி மூலம் இபிஎஃப்ஓவால் மட்டுமே வழங்கப்படுகிறது. உங்களிடம் ஏற்கனவே யுஏஎன் இருந்தால் நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் இருக்கும் உங்கள் இபிஎஃப் கணக்கு எண் அதனுடன் இணைக்கப்படும். விண்ணப்பிக்கும் போது இதை படிவம் 11 மூலமாக முதலாளியிடம் தெரிவிக்கவும். உங்களின் யுஏஎன் மற்றும் இபிஎஃப் கணக்கு எண் என்ன என்பதையும் உங்கள் நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பதையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஓய்வூதிய திட்டம் 1995 இல் உறுப்பினராக நீங்கள் தகுதி பெற்றிருந்தால் ஓய்வூதிய கணக்கு எண் ஒதுக்கப்படும். உங்கள் சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட இபிஎஃப் பங்களிப்பானது விலக்கு பெற்ற நிறுவனம் பராமரிக்கும் இபிஎஃப் அறக்கட்டளையில் டெபாசிட் செய்யப்படும். முதலாளியின் பங்களிப்பான 12%, 8.33% பங்களிப்பானது ஓய்வூதிய கணக்கிற்காக இபிஎஃப்ஓவிற்கு அனுப்பப்படும். மீதமுள்ள 3.67% அறக்கட்டளையில் உள்ள இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். ஆனால் நீங்கள் ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினராக தகுதி பெறவில்லை என்றால் முதலாளியின் முழு 12% பங்களிப்பானது அறக்கட்டளையின் இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இபிஎஃப் திட்டத்தின் நகலை பெற்று உங்கள் உரிமைகள் என்ன என்பதை அறிய அதை படிக்க வேண்டும். அதை முதலாளி நிறுவனத்தின் அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்துவது கட்டாயமாகும். இபிஎஃப்ஓ-வின் திட்டத்தில் திருத்தம் ஏதேனும் செய்யப்பட்டால் அது நிறுவனத்தின் அறக்கட்டளை திட்டத்தை விட அதிக பயன் தருவதாக இருந்தால் அவை தானாகவே அறக்கட்டளையின் உறுப்பினர்களுக்கும் பொருந்தும். மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளரின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு நிறுவனத்தின் முதலாளியோ அல்லது அறக்கட்டளையோ திட்டத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது. பொதுவாக மருத்துவம், கல்வி, வீடு, கட்டுமானம், திருமணம் போன்றவற்ற தேவைகளுக்கு உங்கள் இபிஎஃப் கணக்கிலிருந்து முன்பணம் பெறலாம். உங்கள் இபிஎஃப் கணக்கிலிருந்து விதிமுறைக்கு உட்பட்டு பகுதியளவு திரும்பப் பெறலாம். ஓய்வு பெறும்போது நீங்கள் முழு தொகையையும் திரும்பப் பெறலாம். நீங்கள் வேலையை விட்டு வேறு நிறுவனத்தில் சேர்ந்தால் உங்களை புதிய கணக்கிற்கு மாற்ற வேண்டும். உங்கள் புதிய கணக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நீங்கள் இபிஎஃப் கணக்கை பழைய அறக்கட்டளையில் இருந்து புதிய அறக்கட்டளைக்கு மாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். மேலும் உங்களது ஓய்வூதிய கணக்கை இபிஎஃப்ஓ மூலம் மாற்ற வேண்டும். தனது ஊழியர்களின் இபிஎஃப் பரிமாற்றத்தை விரைவில் செய்து முடிக்க வேண்டியது உங்கள் நிறுவனத்தின் முதலாளியின் பொறுப்பாகும். இபிஎஃப்ஓ நிர்ணயித்த காலக்கெடுவிற்குள் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பது அறக்கட்டளை மற்றும் முதலாளியின் பொறுப்பாகும். கம்ப்யூட்டர் டெர்மினலில் உங்கள் இபிஎஃப் கணக்கை பார்க்கும் வசதியை உங்களுக்கு வழங்குவதும் நிதியாண்டின் இறுதியில் உங்களுக்கு இலவச பாஸ்புக்கை வழங்குவதும் முதலாளியின் பொறுப்பாகும். ஊழியர்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்குவதற்காகவே நிறுவனத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் நிறுவனம் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நீங்கள் உங்கள் முதலாளி மற்றும் அறங்காவலர் குழுவிடம் புகார் செய்யலாம். அங்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் உங்கள் புகாரை நீங்கள் எழுப்பலாம். அதை சம்பந்தப்பட்ட மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளருக்கு இமெயில் அல்லது இபிஎஃப்ஐஜிஎம்எஸ் போர்ட்டலில் அனுப்பலாம். இபிஎஃப்ஓ அனைத்து உறுப்பினர்களுக்கும் சிறந்த சேவைகளை வழங்க முயற்சிக்கிறது. நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் சமூக பாதுகாப்பு ஏற்பாடுகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். ஜெய் ஹிந்த்.